புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு முதல்வருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட முப்பனாறு வாய்க்காலை ஒட்டியுள்ள பகுதியில் குடியிருப்புகளில் வசித்த 2 பேர் உயிரிழந்துவிட்ட நிலையில், மேற்கண்ட முப்பனாறு ஒட்டியுள்ள பகுதியான கோவிந்தசாலை முடுக்குமாரியம்மன் கோவில் தெரு, அந்தோணியர் கோவில் தெரு, சின்ன பொய்கை குடிசை மாற்று வாரியத்தின் பகுதியான அரசு குடியிருப்பு பகுதி தெருக்கள், நேரு நகர் முழுவதும், பாரதிதாசன் வீதி, சகாயமாதா பாடசாலை வீதி, குபேர் நகர் முழுவதும், வாஞ்சிநாதன் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, காமராஜர் வீதி மற்றும் முப்பனாறு வாய்க்காலை ஒட்டிய மேற்கு பகுதியான கென்னடி நகர், சுப்பராயப்பிள்ளை சத்திரம் முழுவதும், சாரதி நகர் முழுவதும், சாந்தி நகர் மற்றும் சாந்தி நகர் விரிவாக்கம் முழுவதும், இளங்கோ நகர் மற்றும் இளங்கோ நகர் விரிவாக்கம் முழுவதும் மற்றும் ராஜா நகர், அருந்ததி நகர், முத்தமிழ் நகர், ஐயனார் நகர் போன்ற பகுதிகளில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்கி இருந்ததால் அப்பகுதி சேரும் சகதியமாக உள்ளது. அதே நேரத்தில் மழை வெள்ளத்தால் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்த வெள்ளம் நீர் வடிந்த பிறகு வீடுகளில் சேதமடைந்த மெத்தை தலையணை, எலக்ட்ரிக் சாதன பொருட்கள், அரிசி பருப்பு போன்ற மளிகை பொருட்கள் மற்றும் வீடுகளில் சேதமான இதர பொருட்களை வீடுகளில் இருந்து அப்புறப்படுத்தும் விதமாக வீதிகளில் கொட்டி வைத்து இருக்கிறார்கள். இது சேரும் சகதியுடன் வீதிகள் தோறும் குப்பை மலை போல் காட்சியளிக்கிறது. அதில் எலி, பூனை போன்ற விலங்குகளும் அடங்கும். அது தற்போது அழுகிய நிலையில் இருந்து துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு நோய்க்கிருமிகள் பரவும் நோய் தொற்றும் உள்ளாகும் சூழ்நிலை உள்ளது. ஆகையால் மேற்கண்ட நிலைமைகளை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் வீதிகளில் உள்ள சேரும் சகதிகள் மற்றும் குப்பையாக கிடக்கும் வீட்டு உபயோகப் பொருட்களை அப்புறப்படுத்தி பொதுமக்களை நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து உதவும்படி தாங்களை கேட்டுக்கொள்வதாக அவர் அதில் தெரிவித்தார்.